கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய வாழ்வு தரும் உணவை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்க வேண்டுமாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் செய்யப்படாத விபச்சாரமாயிருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவியினாலே உங்களுக்கு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, அநியாயமும் அக்கிரமமும் துரோகமும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல அக்கிரமம் மிகுதியா இருக்கிறதுனால மனிதனுடைய அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவரே 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிற ஒரு கட்டளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கடைசி நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் அன்பு செய்யவும் கடுகளு பாவம் கூட எங்களுக்குள் இருந்து மேற்கொள்ளாதபடிக்கு பரிசுத்தத்தோடு கூட வாழ, நீதியோடு வாழ, சத்தியத்தோடு கூட வாழ, நியாயம் தீர்க்கிற தேவன் நீர் வரப்போகிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் பயத்தோடு பக்தியோடு கூட வாழ, ஆண்டவரே, எங்களையும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, சபை மக்கள் யாவரையும் உங்களுடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ தொடர்ந்து இந்த நாளில சுவாமி எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. எக்ஸாமுக்காக படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. நன்றாக படித்து நல்ல மார்க் எடுத்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு கோடாக்கொடி நன்றி. எங்கள் ஜெபத்தோடு கூட அநேகர் யாரெல்லாம் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.